வணக்க மக்களே, நான் தாங்க உங்க கல்லு ஒர்க் அவுட். இன்னைக்கான ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட உண்மை உங்களுக்காக. மக்களே, நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் இஷ்யூஸ்லாம் இருக்குங்க. நிறைய இந்த தோல் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. நிறைய டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போறீங்கல்ல. என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து, வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கின்ல உங்களுக்கு என்ன வெளில ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அது வந்து உங்களோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால, வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள்னால ஏற்படக்கூடிய இஷ்யூஸ் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் இஷ்யூஸோட மெஜாரிட்டி ரீசன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். உங்களோட பிளட் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு, உங்களோட டைஜஷன், இன்டெஸ்டைன், அதுல எவ்வளவு வேஸ்ட் இருக்கு, அதை பேஸ் பண்ணி அதோட அவுட்கம்ஸ் தான் உங்களோட உடல் முழுவதுமாக உங்களோட உடல் முழுவதுமாக உங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸா ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ ஒரு ஜஸ்ட் இன்னும் ஒரு சேஞ்ச் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க டாக்டர்ஸ் எல்லாம் பாருங்க, பிகாஸ் தே ஆர் சுப்ரீம், அவங்க சொல்றது கரெக்டா இருக்கும். பட் அந்த மெடிசன்ஸ் மத்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அது கூட நீங்க என்ன ட்ரை பண்ணலாம்னா, தினமும் ஒரு 30 மினிட்ஸ் வாக் அண்ட் ரன் பண்ணுங்க. உடம்பு வேர்க்கட்டுங்க, ஸ்வெட் ஆகட்டும். சோ ஸ்வெட் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்க பிளட் ஹீட் ஆகுதுல, அதுல நிறைய இன்டர்னல் உடல் ரீதியா உள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதனால அதோட ரிஃப்ளெக்ஷன் உங்களோட உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய ஸ்கின் இஷ்யூஸ் கொஞ்சமா கம்மியாயிட்டே வந்துடும். ஒரு ஸ்டேஜ்ல இட் வில் பிகம் 0. இது கூட இன்னும் உங்களுக்கு 100% கேரண்டீட் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா, ஆஷ் கார்ட் ஜூஸ், வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் இருக்குல்ல, அதை குடிங்க. ஆஃப்டர் ஒர்க் அவுட் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுது மட்டும் பாருங்க. கதை விடுற மட்டும் நினைக்காதீங்க. இந்த ஆஷ் கார்ட் ஜூஸ் ப்ரிப்பரேஷன் சம்பந்தமா ஒரு வீடியோ முன்னாடி கிரியேட் பண்ணேன். அதையும் நான் கீழே அந்த ப்ளே பட்டன்ல கொடுக்குறேன். நீங்க அதை யூஸ் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க.